அந்த क्वेश्चन again படி பார்க்கலாம். A wire of length 36 centimeter is cut into two pieces. One of the piece is turned into the form of a square and other into the form of equilateral triangle. Find the length of each piece so that the sum of the areas of the two figures be minimum. Okay. சரிமா. இப்போ என்னாச்சுன்னா இத ரெண்டு டயகிராம் கரெக்ட்டா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கண்ணு? ரெண்டு பேர் இருக்காங்க சார். ஒரு 36 லெந்த் மீட்டர். சார் இவங்க இங்க சார் இதேதான் சார். சர்க்கிளுக்கு பதிலா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சார். சரி ஓகே. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இவனை வந்து என்ன சொல்றீங்க x ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை 38 36 36 சார் 36 மீட்டர். அப்ப இதுதான் ரெண்டா கட் ஆகுது. ரெண்டா கட் ஆகி ஒன்னு வந்து ரெக்டாங்கிள் அனதர் ஒன்னு வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்ப இதனோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? இதனோட பெரிமீட்டர் என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல. இது x இது வந்து y ன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? ஈக்குவல் ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் ஃபார்முலா என்னமா? 3a sum of 3a கரெக்ட் தான். a plus a plus a. அப்ப இங்க y plus y plus y 3y கரெக்ட்டா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது எவ்வளவு கிடைக்கும்? 4 4x plus 3y equal to 36 yes sir. அப்ப என்னாச்சு? இதான கரெக்ட் தான்மா? புரியுது சார் புரியுது. 3y equal to 36 minus 4x கரெக்ட்டாமா? அப்போ y equal to என்னதுலாம் 36 minus 4x divided by 3 ன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் எடுக்காதீங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஓகே சார். அவன் எடுத்து அதுக்கு வேணும் டிவைட் பை 4 டிவைட் பை 4 போட்டு சொல்லிடுவாங்க. அது வேண்டாம். இப்போ யார் வேணும்? ஏரியா வேணும் கரெக்ட்டுங்களா? அப்ப ஏரியா என்ன? 5x ஸ்கொயர்டா? சாரி ஸ்கொயர் ஸ்கொயர் தானே? ஸ்கொயர் a ஸ்கொயர் இங்க x ஸ்கொயர் தானே? x ஸ்கொயர் இது என்ன கிடைக்கும்? √3 divided by 4 a squared a squared என்னது y squared கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப சொல்றாங்க இது என்னது? x squared plus √3 divided by 4 y squared வேல்யூ என்ன? 36 minus 4x divided by 3 whole square. இதுதான் கணக்கு. அந்த ஈக்குவேஷன் எடுக்காத இந்த ஈக்குவேஷன் எடுத்து அந்த ஈக்குவேஷன் அப்படி அந்த பை r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இது ஈஸியா அவனை கம்பேர் பண்ணா இதுக்கு எவ்வளவு ஈஸி. இத வச்சுட்டு போடுங்க பார்க்கலாம். 6 minus 4x அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? புரியுது சார். ஒரு நிமிஷம் எழுதிட்டு இருக்கேன் சார். நான் ஃபர்ஸ்ட் a டேஷ் கண்டுபிடிங்க. a dash of x equal to 2x plus 0 வந்து √3 by 4 இத பண்ணா என்ன கிடைக்கும்? 2 ஆல்ரெடி 9 ஆமா ஐயோ √3 நான் டிகாம் ஓகே 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 சார். அப்ப 2 by 9 இதுக்கு என்ன பிடிச்சா 36 minus 4x into minus 4 கரெக்ட்டா? எஸ் சார். ஃபங்க்ஷன் தெரியல கேட்டுங்க. அப்ப என்ன நடக்குது? a dash மறுபடியும் f double dash இது சிம்பிளிஃபை பண்ணிடுறாரு. 2 அப்ப என்ன ஆகும்? இந்த 4ம் கட் ஆயிரும். இந்த 2 னா எவ்வளவு? இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்கு கரெக்ட்டா? அப்ப என்னாச்சு? -2 √3 divided by 9 36 minus 4x கரெக்ட்டாமா? எஸ் சார். சரி நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? டபுள் டேஷ் கண்டுபிடிப்பீங்களா? டபுள் டேஷ் கண்டுபிடிங்க. என்ன ஆகும்? இது 2 வருமா? -2 √3 divided by 9 இங்க என்ன கிடைக்கும்? அகைன் இது 0 ஆயிரும். இது வந்து -4 வருமா? எஸ். அப்ப என்ன கிடைக்குது? 2 plus 8 √3 divided by 9 கரெக்ட்டாமா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? இது எல்லாமே பாசிட்டிவ்னா இது என்ன பாசிட்டிவ் தானே? 2 is positive value. பாசிட்டிவ். அப்ப என்னாச்சு? மினிமம். அப்ப என்னாச்சு? a is minimum. ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? a is minimum. அப்ப என்ன வேணும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும். அப்ப இத வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சா முடியும். சரிங்களா? அப்ப சொல்லுங்க a dash equal to 0. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். அப்ப a dash equal to 0 we want to find the critical point.
சொல்லுமா a dash equal to 0 அந்த வேல்யூ அப்படியே சொல்லுங்க. 2x இரு. பார்த்துட்டீங்களா? சொல்ல முடியுமா? ஒரே நிமிஷம் சார். 2x minus 2 root 3 divided by 9 சொல்றீங்களா? 2x minus 2 root 3 divided by 9, 36 minus 4. எழுதிட்டியா? ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். சொல்லுமா இங்க இருந்து சொல்லு. 2x 2x root 3 divided by 4 of 36 minus 4x by 3 whole square. என்ன எது சொல்ற? by 3 சரி மேல இவன் எது சொல்ற? a dash equal to 0 இவன் தான் a dash. ஆமா சார். ஆ சாரி சார், நான் வந்து ஏ சொல்லிட்டேன். a dash தான் equal to 0 போடுறோம். 2x 2x minus 2 root 3 by 9 of 36 minus 4. 36 minus 4x. கன்ஃபார்மா அதானே? Yes sir. சார் கன்ஃபார்ம் தான் சார். உன்னை நம்ப முடியல, ஏற்கனவே மாற்றி சொல்லிட்டேன். சார் 3 divided by 9 36 minus 4x. ஓகே, இதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிறாங்க. equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். 2 equal to 2 root 3 divided by 9 சார் 36 minus 4x. ஓகேவா? சார் 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 நான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இங்க 2x சார். இங்கமா 2x minus 2 root 3 சார். 2x சார். நீ என்ன பண்ணலாம்? கரெக்டா தான் சொன்னேன்னா அப்புறம் தப்பா இது. சார் நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். சரி ஓகே, சண்டையே வேண்டாம். சரி, இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? 0 எஸ் சார். சொல்லுமா என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 18x equal to 2 root 3 36 minus 4x. கரெக்டாமா? எஸ் சார். சிம்பிளிஃபை பண்ண போறோம். again x வேல்யூ வேணும். அப்ப அந்த 2 root 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி அங்க கொண்டு போகும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? 18x plus 8 root 3x equal to எவ்வளவு கிடைக்கும்? 18 36 into 2 into 2 எப்படி வரும்? இங்கதான் வந்து 18. 18 வந்துரும்ல? எஸ் சார். அப்புறம் எப்படி வரும்? ஓகே சார். சரி, அப்ப என்ன ஆகுது சொல்றாங்க? இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 18 சார் இந்த ரூட் 3 வேணா வேல்யூ எடுத்துங்க. சரி, x வெளிய எடுத்துங்க. x வெளிய எடுத்தா x வேல்யூ எடுத்தா 18 plus 8 root 3x 8 root 3 equal to 36. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப again என்ன ஆகுது? It implies that x equal to 36 divided by 18 plus 8 root 3. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப x equal to என்ன காமன் எடுக்கலாம்? 2 காமன் எடுக்கலாமா? காமன் எடுத்துக்கலாம். 18 divided by 9 plus 4 root 3. கரெக்டாமா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? நோ சார். இப்போ இந்த x கொண்டு போய் அங்க y ல பண்ணிக்கலாம்ல சார். அவ்வளவுதான். இதுதான் x வேல்யூ. இதுல ஏதாவது டவுட் இருக்குதா இது வரைக்கும்? நோ சார். நோ சார். நோ டவுட். x முடிஞ்சிருச்சா? x எங்க? x யாரோடது? x வந்து ஸ்கொயரோடது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்போ y யாரு? இங்க வச்சு y கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சொல்றேன் கண்ணா. y என்ன சார்? y equal to 36 minus 4 into என்னோட வேல்யூ வரும்? 18. நான் சொல்றேன், கீழ பார்க்காதீங்க. கீழ வருதா? சொல்லு y வேல்யூ சொல்லு. y equal to y வந்து 36 minus 4 of இந்த வேல்யூ போட்டுக்கோங்க xல. 18 divided by 9 plus 4 root 3 divided by என்னது? 3. 3 எவரி 3 தானே? ஆமா சார். அப்ப சொல்லுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? 36 into 9 plus 4 root 3 minus 4 into 18 எவ்வளவு? 36 72 ஆமா சார். divided by 3 ஆ?
divided by 3 into என்னது 9 plus 4 root 3 கரெக்டாமா? Yes, sir. சொல்றேன் கண்ணு இது பெரிய நம்பரை வந்து சொல்லுங்க. y வேல்யூ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. y Ayyo, 9 into 36 9 into 4 into 36 6, 4 into 36, sir. 2 no 72 another 2 no 72 அப்ப 4 னா எவ்வளவு கிடைக்குது 144 4 times னா Yes, sir. 144 அப்ப 8 times னா 288 ஓகேங்களா 8 times னா 288 அப்ப 9 times னா 36 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 4 1 இங்க வரும் 12 3 3 கரெக்டா Okay, sir. அப்ப 324 324 plus 4 னா ஆல்ரெடி எவ்வளவு 144 ஆமா, ஆல்ரெடி sir. 44 root 3 கரெக்ட்டுங்களா minus 72 கரெக்டாமா minus 72 Yes, sir. divided by 3 into 9 plus 4 root 3 கரெக்டாடா கண்ணு Yes, sir. சிம்பிளிஃபை பண்றா என்ன நடக்குது சொல்லு 324 72 324 72 எவ்வளவு கிடைக்கும் 324, or 324 minus 72. 2, and about a 5. 252, sir. 252 ஓகேங்களா 252 plus 144 root 3 44 root 3. divided by 3 into 9 plus 4 root 3 கரெக்டாமா Yes, sir. இதுல எது காமன் எடுக்கலாம் 3 காமன் எடுக்கலாமா 3 ஆல டிவைட் ஆகுமா Yes, sir. 9 இது 3 ஆ 3 10 கூட என்ன 3 டிவைட் பண்ணா என்ன ஆகும் எத்தனை டைம் கிடைக்கும் 4, 80, 84. கரெக்டா தெரியலையே. 80 தான் 24 மீதி 1 84 கரெக்ட் வெரி குட் 144 144 3 ஆல டிவைட் பண்ணா 144 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. மறுபடியும் 3 ஆல ரெண்டுக்கு 3 காமன் இது வந்து ரெண்டுக்கு 3 காமன் கரெக்ட்டுங்களா yes 3 3 கட் பண்றதுக்காக சொல்றேன் இந்த 3 கட் பண்ண போறேன் இதுக்கு 3 கட் பண்ண இதுக்கு 3 1 3 4 நாலு போட்டோம்னா அது 48 48 root 3 divided by 9 plus 4 root 3 இதான் வந்து நம்மளுடைய y யோட வேல்யூ y னா யாரு நமக்கு ட்ரையாங்கிளோட சைடு ஓகே சார் ஒரே நிமிஷம் சார் இதனோட ஆன்சர் மாறும் நம்ம ஸ்கேல் லெந்த் வந்து மாத்தி எடுத்துக்கிறோம் இன்னைக்கு அதனால ரீசன் ஆகும் சரிங்களா எஸ் சார் ஏன்னா இது 4x ன்னு எடுத்துக்கணும்ல அவன் x 4 எடுத்துக்கலாம் மேபி அது சேஞ்சஸ் ஆகுது பாருங்க 3 இது கேன்சல் பண்ணிட்டோமா என்ன தெரியும் சார் கீழே சார் அப்படியே பாரு எங்கேயாச்சும் மிஸ்டேக் ஆனதுன்னு சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சரியா கான்செப்ட் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குதா நோ சார் கொஞ்சம் கீழே கீழே சார் கடைசி ஸ்டெப் சார் சார் இதுக்கு ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுமா சார் என்னம்மா ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுமா சார் போதும்